அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூப் 2, 2A ப்ரிப்பரேஷனை வந்து அந்த ப்ரிப்பரேஷனோட ஒரு ஃபைனல் பார்ட்டா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபைனல் மாக் டெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாக் டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, வரக்கூடிய வியாழக்கிழமை 25/9/2025 வர வியாழக்கிழமை வந்து இந்த மாக் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஓப்பன் டு ஆல் தான். நீங்களும் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூட்டிட்டு வாங்க. அண்ட் இந்த மாக் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ஓகேவா? நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் நடக்க போகுது. 7 பிரான்ச்சஸ் இருக்கு. 7 இடத்துலயுமே நடக்க போகுது. ஸோ இந்த மாக் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் தென் வந்து மாக் டெஸ்ட் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு பியூர்லி டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் தான். சரிங்களா? உங்களுக்கு ஓஎம்ஆர் கூட இப்போ ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி இந்த மாக் டெஸ்டோட மேஜர் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்டா குரூப் 1, குரூப் 4 எக்ஸாம்ல கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. டைம் எக்ஸாம்ல பத்தாம இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அந்த கொரிஸ் வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு கிரீவன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அதை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த மாக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க்ஸ் அப்பார்ட் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான ரோலை பிளே பண்ண போகுது இந்த எக்ஸாம்ல. ஸோ டைமை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாருங்க. லாங்குவேஜுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, ஜிஎஸ்க்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, மேத்ஸ்க்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டா இந்த இடத்துல மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு உண்டான டைம்ல அந்தந்த பர்டிகுலர் விஷயங்களை முடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப 1.5 மணி நேரம் இல்ல 1.25 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கிறீங்க, இல்ல தமிழுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கான டைம்குள்ள அதை முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஸோ அது உங்களோட மேஜர் அப்ஜெக்டிவா இருக்கும் இந்த மாக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மாக் டெஸ்ட் எப்ப நடக்க போகுது அப்படின்னா வியாழக்கிழமை, வர வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வர மாதிரியே கொஞ்சம் அட்வான்ஸாவே வந்துருங்க. அதே மாதிரி வர்றப்ப ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் தென் உங்களோட ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் மஸ்ட். இதை வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்துடுங்க. சரியா? ஸோ எக்ஸாம் எங்க நடக்க போகுது, மாக் டெஸ்ட் எங்க நடக்க போகுதுன்னா நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் நடக்க போகுது. ஸோ அந்த கன்சர்ன்டு பிரான்ச்சுக்கு கால் பண்ணி உங்க நேமை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நல்ல எக்ஸாம் டெஸ்ட் எழுதி பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பண்ணுங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் தான். இந்த ஃபைனல் ப்ராக்டிஸை பண்ணிட்டு அடுத்து நம்ம எக்ஸாமுக்கு தான் போக போகிறோம். ஸோ எக்ஸாம்ல என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்களோ அதே மைண்ட் செட்டோட வந்து இங்கே டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.